இதுல எல்லாமே முக்கியமா ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்மளையும் வகை விழுங்கிறதுக்கு வகையை தேடிக்கிறோம்னா இருக்கிறாங்க. The most important thing that we have to understand is that the devil is very much interested in looking to devour us. நான் அதை மட்டும் சொல்லி உங்களை நீங்க அமிச்சிட்டேன் அப்படின்னா நம்ம எல்லாரும் பயத்தோட தான் வெளியே இருக்கோம். But if I tell you that the devil is like a prowling lion seeking to devour you and leave you by your way, you will be afraid. And I can make you scared about it, right? உங்களை அப்படின்னு சொல்லி அவனா என்ன உருவாக்குது, எது எப்படி, ஏன், எங்க, எப்படி அப்படின்றது தான் நம்ம ஒரு பயத்தோட தான் நம்ம இருக்கணும். When you do the first part alone, you already confused as to why he is seeking me and how he is seeking me, and you will be afraid of that. பேதுரு என்ன சொன்னாரு? விசுவாசத்தில் உறுதியா இருந்து சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டும் சொல்றாரு இல்லையா? Peter said, resist the devil and stand firm in your faith. விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறது மூலமா நீங்க சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள். And he says, by standing firm in your faith, resist the devil. இங்க சாத்தான் வருவது உறுதி, எதிரியானவன் வருவது உறுதி. Here we know that the devil will definitely come as a roaring lion. ஏன் நமக்கு எதிரா, விசுவாசிகளுக்கு எதிரா ஏன் வர்றான் அப்படின்னா, நாம் கிறிஸ்துவனுடையவர்கள், அவன் கிறிஸ்துவுக்கு எதிராக வர்றதுனால, நாம கிறிஸ்துவைக்குள்ள இருக்கிறதுனால நமக்கு எதிராக. Because we are of Christ and because we are in Christ and the devil is against Christ, he is also wanting to be against us and seeking to devour us. அதனால தான் இயேசு சொல்றார், என்ன சொல்றார்? இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள். That's why Jesus Christ says, in this world you will have tribulations, but take heart that I have overcome the world. யோவான் சொல்றார் இல்லையா, இந்த உலகத்தில் இருப்பவனை விட உங்களில் இருப்பவர். And John also says that he who is in you is greater than, is mightier than he who is in the world. இங்க எதிர் வர்றான், நமக்கு நம்ம தூண்டுதல், நம்மை சோதிக்க வர்றான் அப்படின்றது இருந்தாலும் 32வது வசனத்துல உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டுதல் செய்கிறேன். So though from verse 31 we know that the devil is seeking to sift us like a wheat, but in the verse 32 we know that Jesus Christ himself is praying for us. அதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம். And that is the foundation of our life. என்ன? இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். That Jesus is praying for us that our faith may not fail. இந்த நாம அடங்கி இருப்பது, தாழ்மையா இருப்பது, நம்முடைய கவலைகளை அவர் மேல போடுறதுக்கு நம்ம எதிர்த்து நிற்பது, இது எல்லாமே நம்மை பலப்படுத்துகிற, நமக்கு ஊக்கத்தை அளிக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவர் நமக்காக வேண்டுதல் செய்வதாக இருக்கிறார். All that we saw in 2 Peter, that is our humbling and our coming to Jesus Christ and our resisting the devil by faith, is all based on Jesus Christ praying for us. செயல்படுறதுக்கு நமக்கு ஊன்றுதலா இருக்கிறது என்ன? அவருடைய வேண்டுதல். And His prayer is enabling us to walk in our faith. ரெண்டு காரியம், இயேசு கிறிஸ்துவனுடைய ரெண்டு ஊழியம் அப்படின்னு நாம சொன்னோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, the two ministries of Jesus Christ, if we look at it, ஒன்னு அவர் நமக்காக கிருபாதார பலியானார், He became the propitiation of our sin. இரண்டாவது அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். And number two, that He is the one who is interceding for us on behalf to the Father. இதுதான் நம்ம நிலைக்கு அடங்கி அவருடைய தாழ்மையா இருக்கிறதுக்கும், நம்முடைய கவலைகளை அவர் மேல போடுறதுக்கும், நாம எதிர்த்து விசுவாசத்துல வளர்றதுக்கும், எதிர்த்து நிற்கிறதுக்கும், நாம சீர்பட்டு பலப்பட்டு நிலைநிற்பதற்கு நமக்கு ஊன்றுதலா நமக்கு பலப்படுத்த கூடிய ஒன்று என்ன? அவருடைய இந்த ஊழியம். And these two ministries of Jesus Christ is helping us to
cast our anxieties upon Him and humble ourselves under the mighty hand of God and resist the devil firmly in our faith and to be established, confirmed, strengthened and perfect in His love. இன்னைக்கு நம்ம இங்கிருந்து போகும்போது ஒரு சிந்தையை உறுதிப்படுத்திப்போம். இயேசு எனக்காக என்னுடைய எவ்வளவு தாழ்ந்த நிலையில் இருந்தாலும், எவ்வளவு இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலை இருந்தாலும் இயேசு கிறிஸ்து எனக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். So as we go today from the church, we will be established in this one thought that no matter how low we are, Jesus Christ is the one who is interceding for us with the Father. எபிரேயர் 7:25. In Hebrews chapter 7 verse 25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறாராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். Since therefore He is able also to save forever those who draw near to God through Him, since He always lives to make intercession for them. நம்ம வேலை என்ன பண்ணணும்னா Our duty is to draw near to அவரண்டே சேர்வது. So our duty is to தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யுங்கள். It says to those who draw near to Him to God through Him. அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். Jesus Christ is the one who is interceding for us with the Father. இது தெரிஞ்சதுனால நாம் என்ன பண்ணலாம், நாம் அவரண்டே சேர்கிறவர்களாய். And because we know this truth, we can draw near to Jesus Christ. இல்ல, இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? லூக்கா 22:32 ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். And the more exciting thing in Luke 22 verse 32 is நான் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். Jesus prayed that your faith may not fail. Right? அடுத்து பாருங்க, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரர்களை சிறப்படுத்து. And in the later part it says, when once you have turned again, strengthen your brother. நீ குணப்படுவாயானால் அப்படினா போடுறது. It did not say that if you were turned again. If you are converted. If you make a decision to be அந்த குணப்பட நீ ஒரு முடிவு எடுத்தனா, குணப்படுவாயானால் நீ வந்து உன் சகோதரனை சிறப்படுத்து அப்படினு போடுறது. It did not say if you have turned again, strengthen your brother. இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும் பேதுரு குணப்படுவான், மனம் திரும்புவான். Jesus Christ is assured that Peter will turn again to him. எதனால? அவருடைய பரிந்து பேசுதல் வல்லமை. And this is because of the power of Christ's interceding on behalf of இது Peter. எதை குறிக்குது? நீ குணப்பட்ட பின்பு எதை குறிக்குது நினைக்கிறீங்க? What do you think it means when you have turned again? ஏன் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றாரு? பேதுரு வந்து இயேசு கிறிஸ்துவை 3 முறை, கோழி 2 முறை கூவும் முன்னாடி நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய். அந்த மறுதலிச்சதுக்கு அப்புறம் கண்ணீர் விட்டு அழறாரு. அவர் வந்து ரொம்ப நான் என்னுடைய எஜமானன், என்னுடைய தேவனை நான் வந்து மறுதலிச்சேன் அப்படின்னு வருந்தி என்ன பண்றாரு? அழுறாரு, மனம் திரும்புறாரு. ஆனா அதுக்கப்புறமும் என்ன நடக்குது அவர் வாழ்க்கையில, பேதுரு வாழ்க்கையில? So we know the entire background of this chapter that Christ says that you will deny me thrice before the rooster crows, and we know that Peter also denied Christ before the people, and he was very much grieved in his heart, and he was like crying before God. And what happens next? யாரு பேதுரு? இவங்க மத்த 11 பேரும் உங்களை விட்டு ஓடி போனாலும் நான் வந்து உங்களை மறுதலிக்கவே மாட்டேன் அப்படின்னு திட நம்பிக்கையா இருந்த ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு?
மறுதலை சொல்றாரு. Peter said that even if all the 11 denies you, I will not deny you, Jesus. I will come unto you until the death, he says. என்னால முடியும்னு நினைச்சனே, என்னால முடியலையே. He thought that he was able அப்படின்ற ஒரு சிந்தை. He thought that he was able to do, and he had that attitude before he denied Christ. நான் இயேசு கிறிஸ்துவை துக்கப்படுத்தினேன். And when he denied Christ, he said, அவரை பின்பற்ற முடியல. and he thought that he failed God, that he was not able to follow Jesus. எப்போ நம்ம யோசிச்சிருக்கோம் அந்த மாதிரி Have you ever என்னால thought முடியல, என்னால இயேசு கிறிஸ்துவ முழு மனசா பின்பற்ற முடியல, என்னால முடியல, என்னால முடியலன்றத நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சிந்தை. Have you ever thought like that, that I am not able to follow Christ, I am not able to love Christ with my entire heart? Have you ever thought like that in your life? எப்போது உங்களுக்கு அந்த மாதிரி நினைவு இருந்திருக்கா? Have you ever thought in that way? தினம் அந்த மாதிரி அந்த ஒரு சிந்தை தான் இருக்கும். We all have that thought daily in our life. இல்ல என்னால முடியும் நான் நினைச்சேன், என்னால இதை ஆண்டவருக்காக இதை பண்ண முடியும், இது பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைச்சேன். So you might think that I could be able to do this for God, and I wanted to do this for God. You can think. ஏன்னா அது என்னுடைய புய பலத்துல நான் ஆண்டவர் பின்பற்ற நினைத்தா அது என்னுடைய அந்த பலன் ஆண்டவர் என்ன பண்றாரு, அதுல ஆண்டவரை பின்பற்ற நம்மளால ஒருபோதும் முடியாது. And that following is completely based on our own fleshly strength, and if we try to do that, we can never follow Christ with our அப்படி heart. நாம இருந்தாலும் சுய நம்பிக்கையை நம்ம செஞ்ச செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சுய நம்பிக்கை நம்ம செஞ்சாலும் அதுல விழுந்து போனாலும் அதுல நாம வீழ்ச்சி அடைஞ்சு நாம பின்வாங்கி போக கூடாதுன்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த பரம பேசுறது. But though if we in our self-confidence wanted to follow Christ and we end up messing up, Jesus Christ is on the back end praying for us to the Father that நீ குணப்பட்ட பின்பு. So it says when you turn again. பேதுரு நீ குணப்படு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீ குணப்பட்ட பின்பு நீ சகோதரரை ஸ்திரப்படுத்துன்னு சொல்லிட்டு அவர் கண்டுக்காம இருக்கல. Jesus did not leave him alone by the warning alone. Go get converted. நீ போய் குணப்பட்டுட்டு வா அப்படினு விடல. So he also did not say go get converted, it's on your own hand. யோவான் 26வது அதிகாரத்தை யோசிச்சு பாருங்க. குணப்பட்ட பின்பு குணப்படு அப்படின்னு சொன்ன ஆண்டவர் அந்த குணப்படுத்துவதற்கு தேவையான அவரே பேதுருவை என்ன பண்றாரு, மறுசீரமைக்கிறார். But we see in John chapter 21 that after Jesus Christ says that when you turn back, he is the one who is initiating by coming to Peter and இந்த இயேசுவை பின்பற்றுறது நமக்கு ஆகாது. என்ன பண்ணலாம், திருப்பி நான் மீன் பிடிக்கவே போயிடுறேன். Peter was in a mind that I am not able to follow Christ and I am going back to my fishing, and he is also calling his friends. என்னால அவரை பின்பற்ற முடியல. திருப்பி நாம எங்க போயிடலாம், பழைய வேலைக்கே போயிடலாம். He said I thought that I will be able to follow Christ with all my heart, but now I end up missing it, so I am going back to my fishing. So நீங்க பின்வாங்குற மாதிரி ஒரு சிந்தை நமக்கு இருந்துச்சுன்னா if you have that kind அது of புதுசு கிடையாது. it is not new. ஏன்னா நம்ம எல்லாருமே ஆள ஒழுங்கா சாமி போறதுதான் இருக்கணும். Because we all have that same attitude. ஏன் நாம அந்த சிந்தை இருக்கோம், நாம நம்மளுடைய சுய பலத்துல நம்ம சுய சிந்தையில முயற்சிகள் இருக்கிறதுனால. So we have that kind of an attitude because we are always looking into our own strength and we are trying to do something for God. நீ குணப்படு அப்படின்னு சொன்ன ஆண்டவர் அவன் திரும்பி அவனே நீ என்னை நேசிக்கிறாயா, நான் என்னுடைய மந்தையை feed my sheep, tend my sheep, என் மந்தையை மேய்ப்பாயாக, என் மந்தையை மேய்ப்பாயாக, என் மேல் அன்பாய் இருக்காயா. அது எது அன்பா இல்லைன்னு சொல்ல வரல. ஆண்டவரே எல்லாமே உங்களுக்கு தெரியும், நான் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு பேதுருவை திருப்பியும் ஆண்டவர் என்ன பண்றாரு, மறுசீரமைக்கிறார். So the same Jesus Christ who said when you turn back strengthen your brethren is also coming after Peter in John chapter 21 and asking Peter, do you love me 3 times, and he said, tend my sheep. It is to show his love towards Peter.
நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன், So we saw that I have prayed for you that your faith may not fail. குணப்படு. He says, turn, when you turn back, அந்த குணப்படுதலின் கிரியைக்கு நான் உன்னை உதவி செய்வேன். and for you to turn again, it is my responsibility, it is my initiation in John chapter 21. புரியுதா? Right? You இது நம்ம understand? வேலை என்ன இருக்கு? What is our hand in this process? அவர் நமக்காக செய்யற இந்த கிருபை, அவர் தர கிருபை ஏற்றுக்கொள்ளணும். Our part is just to humble ourselves and to receive the grace that Jesus Christ is giving. ஏன்னா நம்மளுடைய ஊழியம் என்ன? உன் சகோதரி சிறப்படு. நம்ம ஒருவர் சபையில நாம் ஒருவரை ஒருவர் நம்ம ஸ்திரப்படுத்துவது, அவர்களே ஒருவரை ஒருவர் நாம ஆவிக்குற வாழ்க்கையில முன்னேற செய்வது அப்படின்றது ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் கலந்து கொடுக்கப்பட்ட இந்த ஊழியம். Because Jesus Christ has given us this ministry to strengthen our brethren, right? So it is applicable for each and every single one of us to strengthen our brethren. So இவை குணப்படுவா. So Jesus did not say that இன்னைக்கு நாம இதை புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். So today we can be assured that Jesus Christ is the one who is interceding for us with the Father. நம்ம கவலைகளால தாழ்த்தப்பட்டு இருந்தோம்னா நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். Even when we were with our anxiety, we were oppressed, even then Jesus Christ is the one who is interceding. அவர் நம்மை குணப்படுத்துகிறவராய் இருக்கிறார், நம்மை மறுசீரமைக்கிறவராய் இருக்கிறார். And he is the one who is enabling us to turn back again to him. ஏன்? Why? அவருடைய பலத்த Because he has his almighty hand. நம்மை வணைகிறவராய் இருக்கிறார். And he is the one who is அவருடைய controlling us. சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மாற்ற சித்தமுள்ளவராய். And it is the God who is intending to conform us to the image of his own son. ஆமென். Amen. பிதாவேப்பா, இந்த வசனங்களுக்காக நன்றி. இந்த தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வாதங்களும் செய்கிறோம். ஆமென்.